அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பின் தமிழகத்தில் இன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறக்கப்படும் என முதலில் அறிவித்த நிலையில் அதற்கு பதிலாக வரும் திங்கட்கிழமை திறக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகின. ஆனால் அது குறித்து ஆலோசித்த கல்வித்துறை திட்டமிட்டபடி இன்றே பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவித்துள்ளது. அரையாண்டு தேர்வு விடுமுறையில் சொந்த ஊருக்கு சென்றவர்கள் சென்னை திரும்பியதால் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டிற்கு ஊருக்கு சென்றவர்கள் பள்ளிகள் இன்று திறக்கப்பட உள்ள நிலையில் சென்னை திரும்பினர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. அரையாண்டு விடுமுறை முடிந்து இன்று முதல் பள்ளிகள் இயங்கும் என்பதால் தென் மாவட்டத்திலிருந்து சென்னையை நோக்கி இருசக்கர வாகனம், கார், அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து மூலமாக மக்கள் படையெடுத்து வருகின்றனர். இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அச்சரப்பாக்கம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் நள்ளிரவில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் நோயாளிகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மருத்துவமனையின் 2வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் மற்ற தளங்களுக்கு புகைமூட்டம் பரவியது. இதனால் அதிர்ச்சியடைந்த நோயாளிகள், உறவினர்கள் உட்பட அனைவரும் பதறியடித்து ஓட்டம் பிடித்தனர். நோயாளிகளை சக்கர நாற்காலிகளில் வைத்தும் சிலரை துணியில் வைத்தும் மருத்துவ ஊழியர்கள், போலீசார் வெளியேற்றினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சில மணி நேரம் போராடி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்த நோயாளிகள் அனைவரும் பழைய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் அமுதா ராணி தெரிவித்தார். தகவல் அறிந்து சென்ற ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன், காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் 2ஆம் தளத்தில் மின்சார அறையில் தீ விபத்து ஏற்பட்டு பேட்டரிகள் சிதறி கிடந்ததை ஆய்வு செய்தனர். 2 அறைகள் மட்டும் புகை அதிகமாக இருந்ததாக கூறிய மாவட்ட ஆட்சியர் அனைத்து நோயாளிகளையும் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று சென்னையில் 4வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். தேனாம்பேட்டையில் உள்ள செம்மொழி பூங்காவில் காலை 9:30 மணிக்கு மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிடுகிறார். இதில் யானை, மயில், ரயில், தேநீர் கப், ஆமை, படகு, வண்ணத்து பூச்சி, இதயம், அன்னப்பறவை, நடன மங்கைகள், ஐஸ்கிரீம், ஜீப் போன்ற 20 வகையான வடிவங்களில் பல்வேறு வண்ண மலர் தொட்டிகளில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இந்த மலர் கண்காட்சி இன்று தொடங்கப்பட்டு 2 வாரங்களுக்கு நடைபெறவுள்ளது. மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளின் எல்லைகள் விரிவாக்கம் மற்றும் புதிய நகராட்சிகள், பேரூராட்சிகள் உருவாக்கம் தொடர்பாக 5 அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகளை இணைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. திருவாரூர், திருவள்ளூர், சிதம்பரம் உள்ளிட்ட 41 நகராட்சிகளுடன் 147 ஊராட்சிகள் மற்றும் 1 பேரூராட்சியை இணைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 29 கிராம ஊராட்சிகளை 25 பேரூராட்சிகளுடன் இணைக்கவும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இன்று நடைபெறவுள்ள பாமக மகளிர் அணி போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. பாமக மகளிர் அணி சார்பில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் போராட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். மதுரையில் முக்குளத்தோர் இலவச கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அறக்கட்டளை நிகழ்ச்சியில் பேசிய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, இது ஆண்ட பரம்பரை என குறிப்பிட்டு பேசியது சர்ச்சைக்குள்ளாக்கியுள்ளது. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் 5000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் படிப்பறிவில் பின்தங்கியிருந்ததால் நமது வரலாறு மறைக்கப்பட்டதாகவும் அவர் பேசியுள்ளார்.
தமிழகத்தில் 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது கல்வியை தனியார் மயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக திணிக்கும் முயற்சி என்று குற்றம் சாட்டியுள்ளார். அரசு பள்ளிகள் தனியார் மயமானால் ஏழை எளிய விளிம்பு நிலை குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகும் என கே. பாலகிருஷ்ணன் வேதனை தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளை தனியார் கைக்கு மாற்றுவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 500 அரசு பள்ளிகள் அருகில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு தத்து கொடுக்கப்படும் என்பது ஊரக பகுதியில் அடித்தட்டு மக்கள் கட்டணமில்லா கல்வி பெறும் வாய்ப்பை பறிக்கும் பேரபாயம் கொண்டது என்று தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் பல வகுப்புகளுக்கு சேர்ந்து ஒரு ஆசிரியர் என்ற முறையில் கற்பிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர் என்றும், இதனால் மாணவர்கள் இடைநிற்றல் அதிகரித்து வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 44,042 கோடி ரூபாய் எங்குதான் செல்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், 500 அரசு பள்ளிகளை மேம்படுத்த கூட தமிழக அரசிடம் நிதி இல்லையா என்று மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தவிர ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் கடனும் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ள அண்ணாமலை, இந்த பணம் எங்குதான் செல்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதாக சொல்லவில்லை என்றும், அரசு பள்ளிகளுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சொல்லப்பட்டது எனவும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் அரசகுமார் விளக்கம் அளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் கல்வியாண்டில் 500 அரசு பள்ளிகளுக்கு தேவையான உதவிகளை CSR நிதியிலிருந்து செயல்படுத்துவது என்று தாம் தீர்மானம் நிறைவேற்றினோம் என தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி கட்டிடங்களுக்கு வர்ணம் பூசுவது, நூலகங்களுக்கு தேவையான புத்தகம், விளையாட்டு உபகரணங்கள் வாங்கிக் கொடுப்பது போன்ற பணிகளை செய்வதற்கு தயாராக இருப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்டது குறித்து காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் விமர்சித்துள்ளார். காரைக்குடியில் பேசிய அவர், கடக ராசிக்காரரான அண்ணாமலை சனி பெயர்ச்சியின் போது சாட்டையால் அடித்துக் கொண்டும் செருப்பு போடாமல் நடப்பதும் போன்ற பரிகாரங்களை ஜோதிடர் கூறியதால் செய்தார் என்று பேசியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வல்லுறவு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் அதிமுக மற்றும் பாஜக சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாணவி வல்லுறவு வழக்கை விசாரிக்க அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்நேகபிரியா தலைமையில் ஆவடி துணை ஆணையர் ஐமான் ஜமால், சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆகிய பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீடு மனு செய்தால் தங்களது தரப்பு கருத்தை கேட்க வேண்டும் என குறிப்பிட்டு அதிமுக மற்றும் பாஜக சார்பில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நடிகர் ரஜினிகாந்தை திடீரென முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் சுமார் 1 மணி நேரமாக நடந்த இந்த சந்திப்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்றும், அரசியல் குறித்து எதுவும் நாங்கள் பேசவில்லை என்றும் O. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பதவிக்காலம் முடியவுள்ள 28 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்து அது தொடர்பான அவசர சட்டம் ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனவரி 5ஆம் தேதியுடன் பதவிக்காலம் முடிவடைய உள்ள ஊரக உள்ளாட்சிகளில் சிறப்பு அலுவலர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அவசர சட்டம் ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊராட்சிகள் மறுவரையறை செய்யப்பட்ட பிறகு 2025 இறுதியில் ஒருங்கிணைந்த அளவில் அல்லது பதவிக்காலம் முடிந்த 28 மாவட்டங்களுக்கு மட்டும் தேர்தல் நடத்தப்பட உள்ளது.
தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் குடும்பமாக குவிந்து குதூகலமாக மக்கள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினர். சீமாவரம் தடுப்பணையில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் குவிந்தனர். தேனி மாவட்டம் கும்பகரையில் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். கோவை குற்றாலத்தின் நுழைவு வாயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் நுழைவுச் சீட்டை பெற்றுக்கொண்டு பின்னர் குற்றாலம் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். இதேபோல் சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவுக்கும் ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக வருகை புரிந்தனர். கடலூர் மாவட்டம் முதுநகர் அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி சங்கர் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுத்துக்குளம் அருகே தனது நண்பர்களுடன் இன்று பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர்கள் அவரை கத்தியால் சரமாரியாக குத்தினர். இதில் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். தகவல் அறிந்து வந்த கடலூர் முதுநகர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். கொலைக்கான காரணம் குறித்து கடலூர் முதுநகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே ஆம்புலன்ஸும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஆம்புலன்ஸில் வந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் இருக்கையில் சிக்கி உயிருக்கு போராடிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மீட்ட போலீசார் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆம்புலன்ஸ் மோதிய வேகத்தில் அதன் பின்னால் வந்த கார் உள்ளிட்ட வாகனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி சேதமடைந்தன. விபத்தில் உயிரிழந்த வரிசை கனி, சகுவர் சாதிக் மற்றும் அனிஷ் பாத்திமா ஆகியோரின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. போபாலில் 5000 பேரை காவு வாங்கிய விஷவாயு கழிவுகளை அகற்றும் பணிகள் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கியுள்ளது. மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. மிகுந்த பாதுகாப்புடன் விஷவாயு கழிவுகள் அகற்றப்பட்டு வருகின்றன. லாரிகளில் மறுசுழற்சி செய்யும் மையத்துக்கு கொண்டு சென்று எரிக்கப்பட உள்ளது. தொடர்ந்து அந்த சாம்பலை பல அடுக்கு பாதுகாப்புடன் கூடிய பைகளில் அடைத்து மண் மற்றும் நீர் ஆதாரங்கள் பாதிக்காத வகையில் புதைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஹோட்டல் முன்பு டெஸ்லாவின் சைபர் ட்ரக் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நெவாடாவில் உள்ள லாஸ் வேகாஸ் நகரில் அதிபர் ட்ரம்புக்கு சொந்தமான ஹோட்டல் உள்ளது. இந்த ஹோட்டலின் வாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த டெஸ்லாவின் சைபர் ட்ரக் திடீரென பயங்கரமாக வெடித்து சிதறியது. இதனால் ஹோட்டலில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். தீவிரவாத சம்பவமா என போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் டெஸ்லாவின் உயர் அதிகாரிகள் குழு தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் நகரத்தில் தாக்குதல் நடத்தியவரின் விவரங்களை FBI வெளியிட்டுள்ளது. நியூ ஆர்லியன்ஸ் நகரின் போர்பன் தெருவில் மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது வேகமாக வந்த வாகனம் கூட்டத்திற்குள் புகுந்தது. திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். மேலும் வாகனத்தில் இருந்து கீழே இறங்கிய நபர் கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கினார். அவரை போலீசார் சுட்டுக் கொன்றனர். இதற்கிடையே தாக்குதல் நடத்தியவரின் பெயர் ஷம்சுத்தீன் ஜாஃபர் என்றும் 42 வயதான அமெரிக்க முன்னாள் ராணுவ வீரர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு பயன்படுத்திய வாகனத்தில் ISIS கொடி இருந்ததால் பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் வடக்கு நகரமான மான்செஸ்டரில் ஒரே இரவில் கொட்டி தீர்த்த மழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழை காரணமாக மான்செஸ்டர் நகர தெருக்களிலும் முக்கிய சாலைகளிலும் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சாலைகளிலேயே வாகனங்களை விட்டுவிட்டு வெளியேறி சென்றனர். வெள்ளத்தில் வாகனங்களிலேயே சிக்கியவர்களை நகராட்சி ஊழியர்கள் மீட்டனர். இதனிடையே மான்செஸ்டர் பகுதியில் 10 சென்டிமீட்டர் வரை மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. எனவே வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ICC தரவரிசையில் அதிக புள்ளிகள் பெற்று இந்திய வீரர் பும்ரா வரலாற்று சாதனை படைத்துள்ளார்.
இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான் அணிகள் மோதிய டெஸ்ட் போட்டிகள் முடிந்த நிலையில் ஐசிசி புதிய டெஸ்ட் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. டெஸ்ட் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் இந்திய வீரர் பும்ரா 907 புள்ளிகள் பெற்று தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். இதன் மூலம் கடந்த 147 ஆண்டு கிரிக்கெட் வரலாற்றில் ஐசிசி தரவரிசையில் அதிக புள்ளிகள் பெற்ற இந்திய பந்து வீச்சாளர் என்ற சாதனையை பும்ரா படைத்துள்ளார். இதற்கு முன்னதாக இந்திய வீரர் அஸ்வின் 904 புள்ளிகள் எடுத்திருந்ததே சாதனையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர் தோல்விகளால் இந்திய அணி சர்ச்சையில் சிக்கியுள்ள நிலையில் பிசிசிஐ விசாரணை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பிஜிடி தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி பின்தங்கியுள்ளது. இதனால் பிஜிடி தொடரை தக்கவைக்க இந்திய அணி தவறிய நிலையில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பு மங்கியுள்ளது. இதற்கிடையே முன்னணி வீரரான அஸ்வின் திடீரென ஓய்வு பெற்றதும் சர்ச்சைக்குள்ளானது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் நிகழ்ந்தது தொடர்பாக இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் கம்பீர் ஆகியோரிடம் விசாரணை நடத்த பிசிசிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனுஷ் தயாரித்து இயக்கி நடிக்கும் இட்லி கடை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படங்களை தொடர்ந்து தனுஷ் இட்லி கடை என்ற படத்தை இயக்கி நடித்து வருகிறார். இதில் ராஜ்கிரண், அருண் விஜய், நித்யா மேனன், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் நடித்து வரும் நிலையில் ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். ஏப்ரல் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் படக்குழு வெளியிட்டுள்ள ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் வரவேற்பை பெற்றுள்ளன. ஆங்கில புத்தாண்டையொட்டி முன்னாள் முதல்வர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபுவும் மரியாதை செலுத்தினர். முன்னதாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் திமுக தொண்டர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து கூறியது குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு தினத்தில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 22 குழந்தைகள் பிறந்துள்ளன. நள்ளிரவு 12 மணி முதல் மாலை 6 மணி வரை நிலவரப்படி 10 ஆண் குழந்தைகளும் 12 பெண் குழந்தைகளும் பிறந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதில் 12 குழந்தைகள் சுகப்பிரசவத்திலும் 10 குழந்தைகள் அறுவை சிகிச்சை மூலமும் பிறந்துள்ளனர். குழந்தைகள் பிறந்ததை முன்னிட்டு அவர்களின் பெற்றோர், மருத்துவர்கள், செவிலியர்களுக்கு இனிப்புகள் கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சென்னை OMR மேட்டுக்குப்பம் பகுதியில் பணியில் இருந்த தூய்மை பணியாளர்கள் கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினர். இதற்கான நிகழ்ச்சியை மாமன்ற உறுப்பினர் ஏகாம்பரம் ஏற்பாடு செய்துள்ளார். அதன்படி 120க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒன்று கூடி கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் ஊட்டி மகிழ்ந்தனர். மேலும் சினிமா பாடல்களுக்கு உற்சாக நடனமாடினர். சென்னை பழவந்தாங்கலில் வால் போஸ்டர் ஒட்டக்கூடாது என கூறிய போலீசாருடன் தவிக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த பழவந்தாங்கல் பரங்கிமலை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்து போஸ்டர்கள் ஒட்டி வந்துள்ளனர். இதனை தடுத்த போலீசார் 4 பேரை போஸ்டருடன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு வந்த தவிக சென்னை புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் போஸ்டர் ஒட்ட தடைக்கான ஆர்டர் காப்பியை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எப்படி இல்ல எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு ஜிடி காமிங்க. அதுதான் சார் சொல்றாங்க சார். ஜிடி காமிங்க சார். அதுதான் சார் சொல்றாங்க. ஜிடி காமிங்க சார். ஜிடி காமிங்க. ஜிடி காமிங்க. ஜிடி காமிங்க. சொல்லியாச்சுன்ற ஒரு ஜிடி காட்டுனா ஜிடி காமிங்க. நாங்க சொல்றோம். ஒரு நிமிஷம் வாங்க. அலோட். கேரள மாநிலம் கண்ணூரில் சாலையில் வேகமாக சென்ற பள்ளி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. கவிழ்ந்த வேகத்தில் உருண்டு மறுபுறம் உள்ள சாலையில் விடும் கோரமான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விபத்து வாகனத்தில் இருந்த 15 மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. படுகாயமடைந்த 5ஆம் வகுப்பு மாணவி நெத்யா உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாகனம் இறக்கத்தில் வேகமாக வந்ததாக சொல்லப்படும் வேளையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடால் பகுதியில் ரோந்து பணியை நூதன முறையில் உத்தரகாண்ட் காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். வெளிநாடுகளில் இருப்பதைப் போன்று செல்ஃப் கண்ட்ரோல் ஸ்கூட்டர் மூலம் நகரின் பல்வேறு இடங்களிலும் காவல்துறையினர் ரோந்து பணியை மேற்கொண்டுள்ளனர். காவல்துறையினரின் இந்த நவீன மற்றும் நூதன முயற்சி அப்பகுதி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்தது, வரவேற்பையும் பெற்றுள்ளது. காசாவில் புத்தாண்டு தினத்தன்று இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டனர். காசாவில் இஸ்ரேலிய தரைப்படை உதவியுடன் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. புத்தாண்டு தினத்தன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரே நாளில் 21 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து காசாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 45,553 உயர்ந்துள்ளது. 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளதாக பாலஸ்தீனிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜிடி தொடரின் கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னியில் வரும் 3ஆம் தேதி பிங்க் டெஸ்ட் போட்டியாக நடத்தப்பட உள்ளது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர்கள் அனைவரும் பிங்க் நிற தொப்பிகளை அணிந்து விளையாட உள்ளனர். முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் மெக்ராத் அறக்கட்டளையுடன் இணைந்து மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு மற்றும் நிதி வசூலிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சிட்னியில் நடைபெறும் முதல் போட்டி பிங்க் நிற போட்டியாக நடத்தப்பட்டு வருகிறது. அதனை முன்னிட்டு ஆஸ்திரேலிய வீரர்கள் பிங்க் நிற தொப்பி அணிந்து மெக்ராத்துடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை ஐசிசி வெளியிட்டுள்ளது. சென்னை காசிமேட்டில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உண்மையான குற்றவாளியை போலீசார் கைது செய்யவில்லை என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காசிமேடு சிங்காரவேலர் நகரை சேர்ந்த குமரன் என்பவரின் வீட்டுக்குள் புகுந்த 4 பேர் அவரை கத்தியால் வெட்டிவிட்டு தடுக்க வந்த தந்தை விஸ்வநாதன், நண்பர் ராகேஷ் ஆகியோரையும் வெட்டிவிட்டு தப்பி சென்று விட்டனர். இதில் குமரன் உயிரிழந்த நிலையில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனால் உண்மையான குற்றவாளியை போலீசார் கைது செய்யவில்லை என கூறி குமரனின் உறவினர்களும் நண்பர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் ஒரு சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்திருப்பதாக தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே புத்தாண்டு தினத்தில் மாடு முட்டியதில் மகன் கண்ணெதிரே தாய் உயிரிழந்த சோகம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நந்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிங்காரி தனது மகன் சிவராமனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். காலடிப்பேட் அருகே சென்று கொண்டிருந்த போது வேகமாக சத்தம் எழுப்பியபடி வந்த குதிரை வண்டியால் சாலையில் இருந்த மாடு அலறி அடித்து மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டதில் சிங்காரி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஹோசூரில் நள்ளிரவில் திருட வந்த மர்ம நபரை தெருநாய்கள் துரத்தியதால் இருசக்கர வாகனங்கள் தப்பியுள்ளன. ஹோசூர் நகரின் மைய பகுதியான எம்ஜி சாலை, நேதாஜி சாலையில் உள்ள கடைகளுக்குள் மர்ம நபர்கள் புகுந்து திருடியுள்ளனர். இதேபோல சிவசக்தி நகரில் வீடுகளுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை மர்ம நபர் ஒருவர் திருட வரும் காட்சி அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அங்கு நின்ற தெருநாய்கள் தொடர்ச்சியாக குறைத்ததால் சத்தம் கேட்டு வீட்டின் உரிமையாளர் மின்விளக்கை எரியவிட்டபடி வெளியே வந்தார். உடனே மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்த காட்சிகள் வைரலாகியுள்ள நிலையில் இரவு நேர ரோந்து பணியை போலீசார் தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஆங்கில புத்தாண்டின் முதல் நாளில் வாரணாசியில் நடைபெற்ற சிறப்பு கங்கா ஆரத்தியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமி 10 நாட்களுக்கு பின் மீட்கப்பட்ட நிலையில் சிறுமி உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர்.
கோட்புட்லி பகுதியைச் சேர்ந்த சேத்தனா என்ற 3 வயது சிறுமி 150 அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்தார். இதையடுத்து சிறுமியை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாநில பேரிடர் மீட்புப் படை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகியோர் களமிறங்கினர். ஆழ்துளை கிணற்றுக்குள் சிறுமிக்கு ஆக்ஸிஜன் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்னர் ஆழ்துளை கிணற்றுக்கு அருகே குழி தோண்டி சிறுமியை மீட்கும் பணி நடைபெற்றது. பல்வேறு இடையூறுகளுக்கு இடையே 10 நாட்களுக்கு பின் சிறுமி மீட்கப்பட்ட நிலையில் சிறுமி உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பிய நாடான மாண்டினீக்ரோவில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 2 சிறார்கள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டனர். அந்நாட்டில் உள்ள செடென்ஜே நகரத்தில் உள்ள உணவகத்திற்கு வந்த மர்ம நபர் ஒருவருக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த நபர் திடீரென துப்பாக்கியை எடுத்து சரமாரியாக சுட்டுள்ளார். இந்த பயங்கர சம்பவத்தில் 2 சிறார்கள் உள்ளிட்ட 10 பேர் பலியாகினர். தொடர்ந்து உணவகத்திற்கு வெளியே வந்த அவர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதாக தெரிகிறது. இந்த துப்பாக்கி சூட்டில் மேலும் பலர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அரசு தரப்பில் 10 பேர் மட்டுமே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா இளம் கிரிக்கெட் வீரரான சாம் கான்ஸ்டாஸின் குடும்பத்தினர் இந்திய வீரர் பும்ராவை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். 19 வயதான சாம் கான்ஸ்டாஸ் மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் பந்துவீச்சுக்கு கடும் சவால் அளித்தார். களத்தில் இந்திய வீரர்களுடன் வாக்குவாதம் செய்தது பும்ராவின் பந்துவீச்சை பதம் பார்த்தது. இந்திய பேட்டிங் தடுமாறிய போது ரசிகர்களை கொண்டாட தூண்டியது என முதல் டெஸ்டிலேயே கவனத்தை ஈர்த்தார். ஆனால் 2வது இன்னிங்ஸிலேயே பும்ராவின் துல்லியமான பந்துவீச்சில் சாம் கான்ஸ்டாஸ் ஸ்டெம்புகளை பறிகொடுத்து அவுட் ஆகினார். இந்த நிலையில் சாம் கான்ஸ்டாஸின் உறவினர்கள் பும்ராவை சந்தித்து கட்டி தழுவி எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. புத்தாண்டு தினத்தில் சபரிமலையில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் 10 மணி நேரமாக தரிசனத்திற்காக காத்திருந்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த 30ஆம் தேதி நடை திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆங்கில புத்தாண்டின் முதல் நாளில் சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் செய்ய 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் 10 மணி நேரமாக காத்திருந்தனர். பம்பை, நீலிமலை, அப்பாச்சிமேடு, சரங்கக்கத்தி நடைப்பந்தல் ஆகிய இடங்களில் பக்தர்கள் கூட்டமாக அடைக்கப்பட்டு பின்பு அனுப்பி வைக்கப்பட்டனர். சரணமையப்பா. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு கடற்கரையில் 8 அடி ஆழத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டதால் பக்தர்களை பாதுகாப்பாக குளிக்க காவல்துறையினர் அறிவுறுத்தினர். இதனால் பக்தர்கள் கடற்கரையில் கோவில் முன்புள்ள படிக்கட்டு பகுதியில் இருந்து கடலுக்குள் இறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் அதிக அளவிலான கற்கள் உள்ளது. ஏற்கனவே அந்த பகுதியில் பக்தர்கள் நீராட இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு 35 லட்சம் ரூபாய் புதிய நோட்டுகளால் முருகனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் சித்தூர் கல்யாண சுப்பிரமணியர் கோவிலுக்கு சொந்தமான 35 லட்சம் ரூபாய் பணம் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. புத்தாண்டு அன்று அந்த பணத்தை எடுத்து வந்து அலங்காரம் செய்வது வழக்கம். அதன்படி இந்த புத்தாண்டு அன்று வங்கிக் கணக்கில் இருந்து 35 லட்சம் ரூபாய் புதிய கரன்சி நோட்டுகளை எடுத்து வந்து அலங்காரம் செய்யப்பட்டது. சிறப்பு பூஜைகள் முடித்த பின்னர் மீண்டும் அந்த பணத்தை வங்கியிலேயே டெபாசிட் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே காஞ்சா நகரம் கிராமத்தில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் பக்தர்கள் முட்டி போட்டு வினோத வழிபாடு செய்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு அன்று வினோதமான முறையில் இங்கு உள்ள பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வருவது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் இந்த முறை ஆலயத்தின் எதிரே இருக்கக்கூடிய குளத்தில் குளித்துவிட்டு மாலை அணிந்து மெழுகுவர்த்தி கையில் ஏந்தி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் சாலையில் அங்க பிரதட்சணம் செய்தும் முட்டி போட்டுக் கொண்டும் கைகளில் தீச்சட்டி ஏந்தியும் சுமார் 500 மீட்டர் தொலைவிற்கு இந்த நேர்த்திக்கடனை செலுத்தினர். புத்தாண்டை
முன்னிட்டு புட்டபர்த்தி பிரசாந்தி நிலையத்தில் நடிகை சாய் பல்லவி தியானம் செய்தார். புட்டபர்த்தி பாபா கோவிலில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட சாய் பல்லவியின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தற்போது வைரலாகி வருகிறது. சமீபத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்து வெளியான அமரன் திரைப்படம் சாய் பல்லவிக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்த நிலையில் அடுத்ததாக அவர் ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்க உள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான தரவரிசையில் இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் முன்னேற்றம் கண்டுள்ளார். மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் 2 இன்னிங்ஸ்களிலும் அரை சதங்கள் விளாசிய ஜெய்ஸ்வால் டெஸ்ட் பேட்டர்களுக்கான தரவரிசையில் 5வது இடத்திலிருந்து 4வது இடத்திற்கு முன்னேறினார். அதே சமயம் பேட்டிங்கில் சோபிக்க தவறிய இந்திய வீரர் ரிஷப் பண்ட் 11லிருந்து 12வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இந்த பட்டியலில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு இதுவரை இல்லாத அளவிற்கு வெப்பநிலை உயர்ந்திருந்ததாக இந்திய வானிலை மையம் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. 1901 முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் அதிக அளவிலான வெப்பம் பதிவாகியிருப்பது கடந்த 2024ஆம் ஆண்டுதான் என இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதற்கு முன்னதாக கடந்த 2016ஆம் ஆண்டு 0.54 டிகிரி செல்சியஸ் இருந்ததாகவும் பின்னர் படிப்படியாக குறைந்த வெப்பம் நிலை 2024இல் 0.65 டிகிரி செல்சியஸ் பதிவாகி புதிய உச்சத்தை தொட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.